பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்தின ஒரே தேவனுடைய நாமத்தினாலே அனைவருக்கும் வாழ்த்துகள். 9வது பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ரொம்ப குரூஷியலான பகுதி. 3 ஆள் தத்துவங்களாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக வெவ்வேறு ஆள் தத்துவங்களிலே, தனித்தனி ஆள் தத்துவங்களிலே செயல்படுகிற தேவன் ஒருவர்தான் என்பதை மிக ஆழமான வேத வசனங்களை கொண்டு நாம் பார்க்க போகிறோம். கடந்த எபிசோட் வரைக்கும் 3 ஆள் தத்துவங்களின் அவசியம் என்ன நெசசிட்டி இருந்தது 3 ஆள் தத்துவங்களிலே பிதாவும், குமாரனும், பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுவதற்கு என்பதை பார்த்தோம். இந்த எபிசோடில் நாம் இன்னும் சில கேள்விகளுக்கான பதிலையும் நாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிதா என்னிலும் பெரியவர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அது ஏன் என்பதையும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த தூஷணங்கள் மாத்திரம் ஏன் மன்னிக்கப்படுவதில்லை என்பதையும் இதில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் சில கேள்விகள். பிதா மாத்திரம்தான் தேவன், இயேசு கிறிஸ்து அவரோட பிரதான வேலைக்காரர், பிரதான மெசஞ்சர் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க தெய்வம், அவர் மேலே பிதாவாக இருக்கிறாரு, கீழே பரிசுத்த ஆவியானவராக வந்து இப்போது நம்ம மத்தியில் இருக்காரு. இந்த 3 ஆள் தத்துவங்கள் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் பிதாவாய் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியிலே இயேசு கிறிஸ்துவாக வந்தார், இப்போ திரும்பவும் ஆவியாக நம்ம மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமான பதில்கள் என்ன என்பதையும் கூட நாம் இந்த 9வது பகுதியில் கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். இப்போது வசனங்களுக்குள்ளாக நம்ம போகலாம். அநேகர் கேள்விகளை எழுதியிருந்தீங்க. என்னுடைய நண்பர் தான் பிரதர் ரமேஷ் பாபு என்பவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்த விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு எழுதியிருந்தார். நான் போகாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் வரார் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அதனுடைய விளக்கம் தேவை அப்படின்னு எழுதியிருந்தார். அவருடைய அந்த கேள்விக்கான விளக்கம் அநேகமாக இதிலேயே நமக்கு கிடைச்சிரும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஐசக் அப்படிங்கிற ஒரு நபர் அவருடைய இமெயில் அட்ரஸை போட்டிருந்தார். 9வது பகுதி இன்னும் வரலையேன்னு கேட்டிருந்தார். தயவு கூர்ந்து மன்னிக்கவும், என்னுடைய கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதை ரிப்பேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டதுனால இதனுடைய தாமதம். கர்த்தர் சகல காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. அவருடைய காரியங்களை நாம் செய்கிறோம். இதில் எல்லாமும் தாமதமும் சரி, நேரத்திற்கு செய்வதும் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சகோதரி அவங்க சொல்லியிருந்தாங்க, வசனத்தை கொஞ்சம் பொறுமையாக அந்த வசனத்தை சொல்லுங்கள், நாங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால வசனத்தையும் நான் கொஞ்சம் பொறுமையோடு வாசிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா வேகமாக சொல்லிட்டு போகணுங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, அது இதுன்னு பார்த்து ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளார பெரிய காரியங்களெல்லாம் பேசி விட்டுருணும்னு பார்க்குறாங்க. ஆனால் தேவனை குறித்த அறிவு என்பது மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை வேதத்தின் அநேக இடங்களில் தேடி நாம் வாசிக்கும் பொழுது அவ்வளவு உதாசீனமாக நாம் அதை தியானித்து விட்டு போய்விட முடியாது. இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். வேதம் சொல்லுகிறது, பிதா தவிர
வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான் அப்படின்னு இருக்கு. பிதா விருப்பப்பட்டால் ஒழிய குமாரனாக இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறியவே முடியாது. குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவுக்கு விருப்பம் இருக்கணும். அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான், இதை அறியவே முடியாது. யோவான்ல வாசிச்சிட்டோம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும், இந்த காணவும் முடியல அறியவும் முடியல, அப்படி இருக்கிறபடினால அவரை பெற்றுக்கொள்ளவே அது பெற்றுக்கொள்ளாது. ஆனா ஒரு எக்ஸெப்ஷனை கொடுத்திருக்கிறாரு, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அறியாதவர்களுக்கு நாம ரொம்ப ட்ரை பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதற்கு குமாரனுடைய சித்தம் வேண்டும். குமாரன் அனுமதித்தாதான் பிதாவை அவர்கள் அறிய முடியும். பிதாவை அவர்கள் அறிந்து கொண்டார்களே என்றால் ஆட்டோமேட்டிக்கா பிதா என்ன செஞ்சிருவாருன்னா குமாரன் இன்னார் என்று அவருக்கு ஜனங்களுக்கு அறிவிச்சிருவார். இது எல்லாமே இன்டர்லிங்கா இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே ஒன்றில் ஒன்று ஐக்கியப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒருத்தர் கூட இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய முடியாது. இவ்வளவு ரகசியங்கள் இல்லை வெளிப்படுத்த நம்முடைய வசனங்கள்ல நம்முடைய லாங்குவேஜில் தான் எழுதியிருக்கிறது. ஆகையினால ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். உலகம் உண்டானது முதற்கொண்டு நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்ப நம்ம எங்க போகணும்? மனிதனை போய் பார்க்கணும். அவருடைய சிருஷ்டிப்பை போய் பார்த்தோன்னா மனிதன் தான் தேவனுடைய ரூபமாயும் சாயலாகும் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் எப்படிப்பட்டவன் நாம பார்த்துட்டோம். ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் உள்ளவன் நான் பார்த்துட்டோம். 3 ஆளுமைகள் தான் ஒரு மனிதன். இப்போ ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன், நார்மலான மனுஷன், ஆனா அவன் வார்த்தை அவனுடைய கண்ட்ரோல் இல்லாம வெளியில வருது. என்ன சொல்லுவோம்? அவனை பைத்தியக்காரன் சொல்ல மாட்டோமா? பிதற்றுகிறான்னு சொல்ல மாட்டோமா? அவனுக்கு புத்தி சுவாதீனம் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டோமா? என்னங்க அவன் சொல்றது ஒன்றா இருக்குது, ஆனால் அவனுடைய அந்த ஆளை பார்த்தா அப்படி இல்லையே. ஸோ அவனுக்கும் அவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கோரிலேஷன் இல்லாமல் ஒரு தொடர்பே இல்லாமல் ஒரு மனிதன் பேசுகிறான்னா அவன் சொஸ்த புத்தி உள்ள மனிதன் அல்ல, அவன் சுகமுடையவன் அல்ல, அவன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அதே போலதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து செயல்படாமல் இயேசு கிறிஸ்து பிதாவை மீறி செயல்பட்டாலோ, பிதா சொல்லுகிறது ஒன்றையும் இயேசு கிறிஸ்து கவனிக்காம செயல்பட்டாலோ அது பைத்தியக்காரத்தனம், புத்தி சுவாதீனம் உள்ள கடவுள் அப்படிங்கிறத நமக்கு கொண்டு வந்துடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஆவியும் மனுஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்க. இப்போ இது என்ன தெளிவாக சொல்லணும்னா, ஒரு மனிதன் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் பேசுகிற வார்த்தைகள் அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும். அவன் ஆவியும் அவன் யோசிக்கிற யோசனைகளும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்போ ஆவியும் ஆத்துமாவும் அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்தா மட்டும்தான் அவன் ஒரு தன்மை உள்ள, ஒழுக்கமுள்ள, கனமுள்ள மனிதன், கனவான் அப்படிங்கிறது அர்த்தம். இல்லைன்னா இது எது தவறினாலும் அது பிரச்சனை தான். சரி, இப்போ நான் இப்போ பேசினது எல்லாத்துக்கும் வசன ஆதாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24, 25 2 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 24, 25. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன் என்றான். இங்க நீ பைத்தியக்காரன் சொல்றாரு பெஸ்து. பவுலை பார்த்து சொல்றாரு, நீ பிதற்றுற, உன்னுடைய வார்த்தைகள்ல பிதற்றல் தெரியுது, நீ பைத்தியக்காரன் அப்படிங்கிறார். இப்ப நாம உள்ளர சொன்னேன் இல்லையா, நீயும் உன்னுடைய வார்த்தைகளும் உளருது, நீ ஒரு பைத்தியக்காரன் சொல்றாரு. ஆனா நான் பைத்தியக்காரன் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பவுல் என்ன வார்த்தை சொல்றாரு? நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ளவன் என்பது எப்படி நிரூபணமாகனா, சொஸ்த புத்தியுள்ள வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நல்லா கவனிக்கணும், தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. ஒரு மனிதன் சொஸ்த புத்தி உள்ளவன்னா அவனுக்குள்ளாக இருந்து வருகிற வார்த்தைகள் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அவன் கண்ட்ரோல்ல இல்லைன்னா அவன் சொஸ்த புத்தி உள்ளவன் அல்ல, அதாவது நார்மலான ஆரோக்கியமுள்ள மனம் உள்ளவன் அல்ல என்று அர்த்தம். காரணம், அவன் வார்த்தை அவனை மீறி போகக்கூடாது.
நாம் பேசும்பொழுதே என் வார்த்தை என்னை மீறி போயிடுச்சு அப்படின்னா நான் தவறானவன் அர்த்தம் இல்லையா? சரி, அதற்கான வசனங்களை நாம் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சொற்கள் நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இல்லைன்னா அதுல பாவம் இருக்கிறதுன்னு வசனம் இருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். இவ்வளவு தூரம் மனுஷனை குறித்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சொல் தவறக்கூடாது. அந்த மனிதனும் அவனுடைய சொல்லும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்பதான் அவன் பூரண புருஷன். நேற்று ஒரு வார்த்தை, இன்னைக்கு ஒரு வார்த்தை, நேற்று பேசுறதுக்கு இன்னைக்கு சாரி கேட்கறது, இன்னைக்கு பேசுறதுக்கு போன முறை சாரி கேட்கறது, இப்படி பல விதமான குழப்பங்கள் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. மனிதனும் அவனுடைய வார்த்தைகளும் ஒரே மாதிரி, அவனுடைய கண்ட்ரோல்ல அவனுடைய வார்த்தைகள் இருக்கணும். எங்க போனாலும் சொல்றாங்க வார்த்தைகளை அடக்கி பேசுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் வசனத்தை நான் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 4:24. நீதிமொழிகள் 4:24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தாறுமாறாய் இருக்கக்கூடாது. அது நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படின்னா நம்ம யோசிக்கிறதற்கு மீறி வார்த்தைகள் தானாக வாயிலிருந்து உதிர்த்து வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் பிதற்றுதல், பைத்தியம், சொஸ்த புத்தி இல்லாதவன் அர்த்தம். வசனம் சொல்லுகிறது உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்துன்னு வசனம் சொல்லுகிறது. ஸோ இவ்வளவு வசனங்களை நாம் வாசிட்டோம். அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியம் உள்ளவனாக இருக்கிறான், நார்மலா இருக்கிறான்னாலுமே அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். இப்போ தேவன் இடத்துல வாங்க. தேவன் தன்னை பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராக 3 ஆள் தத்துவங்களாக பிரித்து செயல்படுகிறார். இதுல பிதா பரலோகத்தில் இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவினுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து பூமியில வேறொரு தனி ஆள் தத்துவமாக செயல்படுகிறார். பரிபூரண ஆள் தத்துவம். தனித்தனியா. இப்ப பாருங்களேன், நீங்களும் நானும் பேசுறோம். நான் பேசுற வார்த்தை என்னுடைய கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன பைத்தியக்காரன் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவீங்க. அதே போல நீங்க உங்களுக்குள்ளே கூட நீங்க பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வித்தியாசமா வருது. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணுன்னு இருந்தா பைத்தியம் முத்திடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சொஸ்த புத்தி இல்லைன்னு அர்த்தம். இது நம்ம சாதாரணமா ஆனா நம்முடைய வார்த்தை தனியான வேறொரு ஆள் தத்துவமா இருக்குன்னும் போதே எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய டேஞ்சர். கொஞ்சம் அந்த வார்த்தை தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட்டுட்டாருன்னா நம்முடைய அந்த ரெப்யூட்டேஷனே டோட்டலா போயிடும். ஆனா இங்க தேவன் தன்னுடைய வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை மாம்சமாக பூமிக்கு அனுப்பி அவரை வேறொரு ஆள் தத்துவமாக நமக்கு அனுப்பி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்திலும் தன்னுடைய விருப்பம் போல செயல்பட்டதே இல்லைங்கிறதுக்கான வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். பிதாவினுடைய கண்ட்ரோல்ல தான் அவருடைய வார்த்தை இருந்தது. அடுத்து ஆவியை குறித்த விசேஷம் நமக்கு புரியணும் இல்லையா? நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஒருத்தன் தன்னுடைய ஆவியை அடக்கலைன்னா அவன் மதில் இடிந்த பாழான பட்டணம். ஒரு பட்டணத்துக்கு மதிலே இல்லைன்னா அவனுக்கு செக்யூரிட்டி கிடையாது. செக்யூரிட்டி இல்லைன்னா கண்ட மனிதர்கள் உள்ள நுழைவாங்க. அந்த பட்டணத்தை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளுவார்கள். அந்த பட்டணம் அந்த மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருக்காது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. இதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்களும் மனுஷர் தான். இந்த ஆவிகள் மனுஷருக்கு அடங்கி இருக்கணும். என்னுடைய ஆவி எனக்கு அடங்கி இருக்கணும். அப்போ இந்த அடக்குதலை பெற்றுக்கொண்டவர்கள் தான் மிக விசேஷித்த வழிகளில் நம்மை செயல்படுத்த முடியும். அப்போ இந்த ஆவிகளை அடக்குகிற பக்குவத்தை நம்ம தேவனிடத்தில் தான் கேட்கணும். ஏன்னா தேவன் தன்னுடைய ஆவியை அடக்குகிற பரிசுத்தம் உள்ளவர்.
ஸோ இது எல்லாவற்றையுமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு மனுஷன் பூரண மனுஷனாக இருக்கணும்னா அவன் தன்னுடைய வார்த்தைகளை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆவியை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தன்னுடைய வார்த்தையும் தன்னுடைய ஆவியும் தன்னுடைய கண்ட்ரோலில் செயல்படும் பொழுது அவன் சொஸ்த புத்தி உள்ளவன், சொஸ்த மனம் உள்ளவன், ஆரோக்கியமானவன் அர்த்தம். நாம் ஒரு இன்டர் கனெக்ஷனை கீழ்கண்ட சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆவியும் வார்த்தைகளும் ஒருமனப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். பூமியில் ஆவியும் வார்த்தைகளும் ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். அதாவது பிதாவினுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர், பிதாவினுடைய வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பிதாவினுடைய கண்ட்ரோல்ல அவருடைய வார்த்தை இருக்கணும், பிதாவினுடைய கண்ட்ரோல்ல அவருடைய ஆவி இருக்கணும். பிதாவுக்கு மீறி இயேசு கிறிஸ்து செயல்படக்கூடாது, பிதாவுக்கு மீறி பரிசுத்த ஆவியானவர் செயல்படக்கூடாது. அடுத்து பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் இன்டர் கனெக்டட். இவங்க வெவ்வேறு ஆள் தத்துவங்களில் இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கணும். இதில் ஒரு இடத்திலும் மிஸ் ஆகக்கூடாது. அதற்கான வசனங்களை நான் வாசிக்கிறேன். 106 சங்கீதம் 33வது வசனம். 106 சங்கீதம் 33வது வசனம். அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். இங்க பாத்தீங்களா, ஒரு மனிதனுடைய ஆவி விசனப்பட்டுச்சுன்னா உதடுகளில் பதற்றம் இருக்கும், பேச்சில் பதற்றம் இருக்கும். ஸோ இப்போ இது இன்டர் ரிலேட்டட் தானே. இது என்னன்னா மோசையை குறித்து வெளிப்பாடுகளை, தீர்க்கமான வெளிப்பாடுகளை சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக வெளிப்படுத்துறாரு பார்த்தீங்களா. தேவன் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அவனுடைய வார்த்தைகள் டிஸ்டர்ப் ஆகும். ரெண்டு இன்டர் ரிலேட்டட் தானே. அப்போஸ்தலர்கள் 6 அதிகாரம் 10வது வசனம். அப்போஸ்தலர்கள் 6 அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. இந்த இடத்துல ஸ்தேவான் பேசுகிற அந்த பேச்சு, அதாவது வார்த்தை, பேசுகிற வார்த்தைகளையும் அந்த வார்த்தையின் ஞானம் இருக்கு இல்லையா, அந்த பேசின பேச்சில் இருக்கக்கூடிய ஞானமும் அவனுடைய ஆவியும் இன்டர் ரிலேட்டட்னு இங்கே இருக்கிறது. இது இரண்டையும் அவர்களால் எதிர்த்து நிற்கக்கூடாமல் போயிட்டு ரெண்டுமே ஒரே அழகாக செயல்படுது. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 15 அதிகாரம் 4வது வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இப்ப நல்லா கவனிங்க. நாம அங்க பார்த்தோம், சங்கீதம் 106 33வது வசனத்துல பார்த்தோம், ஆவியை விசனப்படுத்தினா வார்த்தைகள்ல பதற்றம் வந்துரும்ட்டு. ஆனால் நீதிமொழிகள் 15 இன்னொரு டீப்பான விஷயம் சொல்லப்படுகிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். இந்த நாவில் மாறுபாடு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஆவியை நொறுக்கிடும்னு இருக்கு. எவ்வளவு இன்டர் ரிலேட்டட் பார்த்தீங்களா. முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டோம், மனுஷனுடைய கண்ட்ரோல்ல வார்த்தை இருக்கணும், மனுஷனுடைய கண்ட்ரோல்ல அவனுடைய ஆவி இருக்கணும். இந்த மனுஷனுடைய கண்ட்ரோலை மீறி இது ரெண்டுமே செயல்படக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனியாக செயல்பட்டாலும் கூட இந்த வார்த்தை ஆவி ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். இதில் ஒரு காரியம் டிஸ்டர்ப் ஆனாலும் இதில் தாறுமாறு இருக்கும், இல்லை அதில் தாறுமாறு இருக்கும். நல்லா கவனிங்க. ஆரோக்கியமுள்ள நாவா இருந்தால் தான் அது ஜீவ விருட்சம். இல்லைன்னா நாவின் மாறுபாடுகள், பேச்சில் மாறுபாடு இருந்துச்சுன்னா அது ஆவியை நொறுக்கிடும்னு வசனம் சொல்லுகிறது. இது எல்லாமே எதற்காக நம்ம தியானிக்கிறோன்றது நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். நான் சொல்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ என்னோடு கூட சத்தியத்தை தியானிக்கிறவங்களுக்கு நான் ஏன் இந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கேன்றது தெளிவாக பரிசுத்த ஆவியானவர்களுக்கு விளக்கிட்டே வருவார் பாருங்க. ஏசாயா 63 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 63 அதிகாரம் 10வது வசனம். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். நல்லா கவனிங்க. இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துறாங்க. விசனப்படுத்தினதுனால தேவனே அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார் என்று வசனம் இருக்கிறது. இப்ப யோசிங்க, நம்ம கேள்விகளில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிட்டு இருக்கோம். என்ன கேள்வி? நீங்க
குமாரனுக்கு விரோதமா என்ன வேணாலும் பேசிருங்க, தூஷணம் பண்ணுங்க, அது உங்களுக்கு மன்னிக்கப்பட்டுடும். ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிற தூஷணங்கள் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாதுங்கிறதுக்கான பதில் இங்க ஒரு க்ளூவா நமக்கு கிடைச்சிருச்சு. தேவனே என்ன செய்யறாருன்னா, அவர்களுக்கு சத்துருவாக மாறி தேவனே அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். இது எப்படி நம்ம நித்தியத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க வைக்கும்? நித்தியம் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு மன்னிக்கப்படாத பாவம் பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்துதல், அதாவது பரிசுத்த ஆவியானவரை தூஷித்தல். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம டீட்டெயிலை பண்ணி படிக்க போறோம். இது ஒரு க்ளூ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இதை பேசணும். ஓசியா 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரி கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டு பைத்தியம் கொண்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இது எப்ப தெரியுமா? விசாரிப்பின் நாட்கள் ஒன்று வரும். இயேசு மட்டும்தான் தெய்வம் சொல்றான் பாருங்க, அவனுக்கான சரி கட்டுதல் இங்க நடக்கும். பிதா மாத்திரம்தான் தெய்வம்னு சொல்லி வாதம் பண்ணி ஞானமா பேசிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கான சரி கட்டும் நாட்கள் வரும் வரும். அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் தெய்வம், பிதாவும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவும் கிடையாதுன்னு சொல்லி வாதாடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த எல்லா ஞானிகளுக்கும் சரி கட்டும் நாட்கள் நெருங்கிடுச்சு. ஆகையினால அந்த சரி கட்டும் நாட்கள் வருகிற வரைக்கும் நீங்க காத்திருக்காதீங்க. நாம எல்லாரும் குழந்தைகளை போல நம்மை ஆழ்த்தி அழகான தெய்வ வசனங்கள், அழகான வேத வசனங்கள் நம்ம மொழியில, நம்ம தமிழ்ல, நாம அன்றாடம் பேசக்கூடிய மொழியில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்துல அவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் ஆரோக்கியம் உள்ளவனா இருக்கணும்னா அவனுடைய ஆவி, அவனுடைய வார்த்தை, சரீரம் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். சரீரமும் கூட அவன் கண்ட்ரோல்ல இருக்கணும். இது எல்லாத்துக்கும் வசனங்கள் இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாவற்றையுமே இயக்குகிற தேவனானவர் தன்னுடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பியிருக்காரு. பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலாகிலும் அவர் சொந்தமா செயல்பட்டாரான்றத பாருங்களேன். கிடையவே ஒரே ஒரு துளி கூட இயேசு கிறிஸ்து அவர் விருப்பத்தின்படி செயல்பட்டவரே கிடையாது. எல்லாவற்றையுமே பிதாவினுடைய சித்தத்தின்படி செயல்படுத்தினார் அப்படிங்கிறது நாம் இப்போ ஆதாரபூர்வமா பார்க்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலேருந்து. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னது என்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னது என்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை இட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எதையுமே நான் என்ன பேசணும், என்ன உபதேசம் பண்ணணும், எல்லாத்தையும் பிதா எனக்கு கட்டளை கொடுக்கிறார். நான் எதையுமே என் சுயமாக செய்யவில்லை. இப்போ இங்கே நான் எதையுமே என்ற வார்த்தை இங்கே இல்லை, நான் சொந்தமாக சொல்லிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு வந்துருங்களேன். ஏன்னா அந்த இடத்துல நான் சுயமாய் பேசவில்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. இவர் ரொம்ப அவசரப்பட்டு எதையுமே சுயமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னீங்களா? யோவான் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்துக்கு வாங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. கிளியர் கட்டா நமக்கு இருக்கு பாருங்க, எவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கா? நான் முன்னாடி சொன்னேன் அவர் சுயமாய் எதையுமே பேசுறதில்லை. இங்க சொல்லிட்டாரு ஒன்றை கூட நான் சுயமாய் பேசுறதே கிடையாது, செய்கிறது கிடையாது. அங்க பேச்சுல சொல்லிட்டாரு, பேச்சு, சொல்லு, செயல் எதுவுமே இயேசு கிறிஸ்து ஒரு தனி ஆள் தத்துவமாக இருந்தாலும் கண்ட்ரோல்டு பை ஃபாதர் காட். டோட்டலா பிதாவினுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல அவர் செயல்படுறாரு. டோட்டல் கண்ட்ரோல்ல இருக்கார்.
இதுதான் இந்த திருத்துவத்தினுடைய பியூட்டி, திருத்துவத்தினுடைய அந்த மகிமை. நான் ஒன்றை கூட சுயமாய் செய்கிறதில்லை. அங்க நம்ம பார்த்தோம், சுயமாய் பேசுகிறதில்லைன்னு நம்ம பார்த்தோம். நான் என்ன பேசணும், என்ன உபதேசிக்கணுங்கிறத பிதாவானவர் தான் தீர்மானிப்பார்னு சொன்னார் இல்லையா? இங்க என்ன செய்யணுங்கிறதையும் பிதாவானவர் தீர்மானிக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, சுயமாய் ஒன்றுமே நான் செய்கிறதில்லை. எனக்கு சித்தமான, அதாவது எனக்கு என்ன விருப்பமோ அதை எதையுமே நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே. இந்த வார்த்தைகள் தமிழ், நான் அதுக்கு தான் சொன்னேன், தமிழை தயவு செய்து நன்றாக தெரிந்தவர்களுக்கு சித்தமானதையே அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் நமக்கு நல்லா தெரியும். எனக்கு சித்தமானதையே நான் தேட மாட்டேன், ஆனால் பிதாவுக்கு சித்தமானதையே அப்படின்னா அதை தவிர்த்து ஒன்றை கூட நான் தேட மாட்டேன். உமக்கு பிரியமானதையே அப்படின்ட்டு வந்துடுச்சுன்னா அவருக்கு பிரியமானது மாத்திரம்தான். பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியினால் என் தீர்ப்பு நீதியா இருக்குதுன்னு சொல்றார். அப்போ இங்க தெளிவு வந்துடுச்சா? இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல சொல்றாரு, அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறதுன்னு சொல்றார். யாருடைய கட்டளை? பிதாவினுடைய கட்டளை. பிதாவினுடைய கட்டளை எப்படி வரும்? வார்த்தையின் வடிவில் வரும். அந்த வார்த்தை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவரே சொல்லிட்டார் இல்லையா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் தான் நித்திய ஜீவன் என்கிற வசனங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ ஒரு இடத்திலும் பிதா தனித்தவராகவோ, பரிசுத்த ஆவியானவர் தனித்தவராகவோ, இயேசு கிறிஸ்து தனித்தவராகவோ இல்லை. இவங்க 3 பேரும் வெவ்வேறு ஆள் தத்துவங்களிலே இருந்தாலும் மூவரும் ஒரு துளியும் தானாக எதையுமே செய்கிறதில்லை. மூவரும் ஐக்கியப்பட்டு தான் செய்வாங்க. இன்னும் சில வசனங்களை நான் வாசிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 8:28. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். நான் என் சுயமாய் ஒன்றுமே செய்கிறதில்லை, பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள் என்று அவர் சிலுவையில் மரிக்கிறதற்கு முன்னாடி சொன்னாரு. சிலுவையில் அவர் மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் ஜீவாதார பலியாக இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய இரத்தத்தினாலே பிதாவோடு கூட நமக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மை பிதாவோடு ஐக்கியப்படுத்தி விட்ட இந்த நாட்களில நாம நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலும் அவர் சொந்தமாக செயல்படல. பிதாவே அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். பிதாவும் இயேசுவும் ஒன்றாக தான் இருக்கிறாங்க. தனித்தனி ஆள் தத்துவமா இருந்தாலும் பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேறையா இல்ல. அவங்க ஒரே ஒற்றுமையோடு இருக்கிறாங்க, ஒருவராக இருக்கிறாங்க. ஆனா வெவ்வேறு ஆள் தத்துவம். இது புரியுறதுன்றது ஞானவான்களுக்கு இது புரியாது. சாதாரண நம்மை போன்ற எளியவர்களுக்கு இது நல்லா புரியும். யோவான் 8ஆம் அதிகாரம் 42வது வசனம். யோவான் 8:42. இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இவர் எங்கிருந்து வருகிறவர்? தேவனிடத்திலிருந்து வருகிறவர். காரணம், இவர் தேவனுடைய வார்த்தை. ஆகினால ஒன்றையுமே அவர் சுயமாக செய்யவில்லை. இங்கு வர்றது கூட பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் வந்தார். அவரே என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரா? இதை ஒரு சில கிறுக்கங்க வேறு விதமா இதை தியானிச்சு இயேசு கிறிஸ்து ஒரு வேலைக்காரர், பிரதான வேலைக்காரர் அப்படின்னு தியானிச்சிருக்காங்க. அதற்கான பதிலையும் அவங்க பேசின அந்த ரெக்கார்டையும் நான் போடுறேன், அதையும் கவனிப்போம். நாம் இப்போ சத்தியத்துக்குள்ள போவோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 5:19. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். தமிழ் அதுதான்
அழகு. இந்த டிரான்ஸ்லேஷன் எவ்வளவு கிளியரா சொல்லுது பாருங்களேன். குமாரன் ஒன்றையுமே அவர் தாமாக சொந்த இஷ்டத்தின்படி செயல்படவே மாட்டார், செயல்படுத்தவே மாட்டார். பிதா அவைகளை எப்படி செய்கிறாரோ, எவைகளை செய்கிறாரோ குமாரனும் அந்தபடியே செய்கிறார். அப்படின்னா இப்ப சொல்றேன் இல்லையா, டிட்டோங்க, அப்படியே டிட்டோ. ஒரே ஒரு இம்மி அளவு கூட இவர் வேறு விதமா அவர் வேறு விதமா செயல்படுறது கிடையாது. பிதா பரலோகத்தில் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறார். அங்க பிதா என்ன செயல்படுகிறாரோ அதை அப்படியே குமாரன் செய்வார். இரண்டு வெவ்வேறு ஆள் தத்துவங்கள், பட் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். நான் சொன்னேன் இல்லையா, நம்முடைய வார்த்தை நம்முடைய கண்ட்ரோல் இருக்கணும். இப்பவே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், ஏன் இயேசு கிறிஸ்து என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொன்னாருங்கிறதுக்கான அந்த சீக்ரெட் இங்க புரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம பார்ப்போம் அந்த வசனத்தை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் அதை பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, யோவான் 14:10, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். வா, இன்னும் ரொம்ப டீப்பா போய் இந்த வசனத்தை தியானிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இது புரியும். குழந்தைத்தனமும் இருக்கணும். ஆனா தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு, எனக்கு வர்ணிக்க வார்த்தை இல்லைங்க. எனக்கு நிச்சயமா சொல்றேன், எனக்கு வர்ணிக்கவே வார்த்தை கிடையாது. என்ன ஒரு அழகான ஒரு ரெவலேஷன் இங்க பாத்தீங்களா? நிறைய பைத்தியக்காரர்கள், அறிவீனர்கள், ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களினால பிதாவையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் மட்டுப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசுத்தப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பிதாவை அவர் இல்லைன்னுடுறாங்க ஒரு சிலர் பிதாவினுடைய வேலைக்காரன் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிடுறாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையான்னு கேட்கிறார். ரெண்டு பேரும், நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். இப்போ இதுல யாரு உயர்ந்தவங்க, யாரு தாழ்ந்தவங்க? வெவ்வேறு யாரு? வேலைக்காரர் யாரு? எஜமானன் யாரு? இது எப்படி நீங்க பிரிச்சு எடுப்பீங்க? ஒருவர் அல்லவா? ஒரே தேவன், ஒரே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். 3 ஆள் தத்துவங்களிலே அவர் செயல்படுகிறார். இந்த 3 ஆள் தத்துவங்களிலும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்கள்ங்கிறத நாம பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ அவர் சொல்றாரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? இப்ப நீங்கெல்லாம் சொல்லுகிற மாதிரி எப்படி சொல்லிருக்கணும்? நான் பிதாவாகவும் பிதா நானாகவும், அப்படித்தானே வந்திருக்கணும் இங்க வசனம். ஏன் நம்மளை போட்டு குழப்பணுங்கிற அவசியம் ஏதாவது இயேசு கிறிஸ்து இருக்கா? யாருக்காகிலும் தேவன் பயப்படணுமா? இயேசு கிறிஸ்து பயப்படணுமா? இல்லையே. நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல ஞானமா நீங்க யோசிக்கிற மாதிரி இருந்திருந்தா, நான் பிதாவாகவும் பிதா நானாகவும் இருக்கிறேன் இல்லையா அங்க சொல்லணும். நான் பிதாவிலும் அப்படின்னா நான் வேற பிதா வேறையா இருக்கிறோம். ஆனா நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னிலும், பிதா அங்க வேற ஒரு ஆள் தத்துவத்தில் இருக்கிறார், ஆனா அவர் என்னிலே இருக்கிறதையும் நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை. இங்க தனித்தனியா பிரிச்சு பேசுறதுனாலையும் இணைத்து பேசுகிறதையும் நீங்க அந்த பியூட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இது உண்மையில சொல்ற, ஆவியானவர் எனக்குள்ள செயல்படுறதுனால எனக்கு என்ன அடக்க முடியல, அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ள போயிட்டு இருக்கு. இது நான் 1000 முறை இந்த வசனத்தை வாசிச்சாலும் கூட, எவ்வளவு முறை வாசிச்சிட்டேன், ஒரு அழகு, ஒரு உண்மையில என்னால வாசிக்க முடியல, மேற்கொண்டு போக முடியல. அவ்வளவு அழகா தேவன் நம்ம இடத்துல செயல்படுறாரு பாருங்க. இங்க சொல்றாரு, வெவ்வேறு ஆள் தத்துவம் தாங்க. நான் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சத்தமா பேசுறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு பியூட்டிங்க, அவ்வளவு ஒரு பியூட்டி, திருத்துவத்தினுடைய அந்த கியூட்னஸ், திருத்துவத்தினுடைய அந்த அழகு,
எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இங்க நீங்களாம் நினைக்கிற மாதிரி பிதா வேற இல்ல, குமாரன் வேற இல்ல, பரிசுத்த ஆவியானவர் வேற இல்ல, இவர் தான் அவர் தான் இவர் தான் அப்படின்னு குழப்பிக்கிட்டே நீங்க எவ்வளவு நாள் தெரிஞ்சாலும் இங்க தெளிவுபடுத்துகிறார். நான் என்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதா என்பவர் பரலோகத்தில் இருக்கிறார், ஆனால் நான் பிதாவில் இருக்கிறேன் சொல்றாரு. பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கவில்லையான்னு கேள்வி கேட்கிறார். இதை விசுவாசிக்கலனா நீங்கள் எவ்வளவு மூடர் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கிற, தியானிக்கிற, ஆவியை பெற்ற உங்களோடு நான் பேசல, இதை எதிர்க்கிறவர்களுக்கு இந்த வசனத்தை நான் சொல்றேன். அது சொல்றாரு, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து தனி ஆள் தத்துவமாக இங்க சொல்லுகிறார். நான் ஏன் சுயமா சொல்லல, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இன்னும் எவ்வளவு பியூட்டி வேணும், எவ்வளவு பியூட்டி. எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. நான் அடுத்த வசனத்துக்கு போயிடுறேன். ரொம்பவும் நான் இதுக்குள்ளார கேரிடவே போயிடுறதுக்கு முன்னாடி நான் அடுத்த வசனத்துக்கு போயிடுறேன். யோவான் 3:13. யோவான் 3:13. இதில் எவ்வளவு ஆழமாக நமக்கு சத்தியம் விளங்கணும்னா அடுத்த வசனத்துக்கு நாம் போயிடனாங்க. என்னன்னா, இதை நிறைய பேர் கவனிக்க தவறிடுறாங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையான்னு சொல்கிற அந்த பியூட்டியோட அடுத்த சீக்ரெட்டை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்களேன். யோவான் 3:13 வந்துட்டீங்களேன்னா, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும், இந்த வசனத்தை நான் சாதாரணமாக வாசிக்கிறேன். யார் இதில் இருக்கிறத கேட்ச் பண்ணுறீங்க, யார் இதில் இருக்கக்கூடிய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறீங்கிறத இதை வாசிக்கும் பொழுதே உங்களில் ஆவியானவர் பேசுவார் என்று சொன்னால் டெஃபினட்டாக இந்த சீக்ரெட் உங்களுக்கு புரியும். இது சாதாரணமாக நிறைய முறை நீங்கள் வசனத்தை வாசிச்சிருப்பீங்க. யோவான் 3:13 என்னன்னா, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இதுல என்ன ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவர், அடுத்து பரலோகத்திற்கு ஏறினவர் ஆகிய மனுஷகுமாரன்னு சொல்லுகிற தேவன் இடையில ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிறவருமான. நல்லா கவனிங்க, பரலோகத்தில் பிதா இருக்கிறார், பூலோகத்தில் குமாரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். குமாரனாக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நமக்காக மனுஷகுமாரனாக வந்து பூமியிலிருந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கார். இன்னும் சிலுவையில் அவர் மரிக்காத நேரத்தில் இந்த பேசுகிறது யோவான் 3:13. அவர் சொல்றார், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான. இன்னமும் ஞாபகம் வச்சுக்கங்க, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனோடு இவர் தொடர்பில் இருக்கிறார். அதுதான் யோவான் 14:10 வரக்கூடிய அந்த பியூட்டி. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டதற்கான காரணம் என்னன்னா, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கினார், திரும்ப அவர் பரலோகத்துக்கு போகிறார். அதுக்கு நடுவுல பூமியில இருந்து கொண்டே அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல். எவ்ரி செகண்ட் இந்த வார்த்தை பிதாவோடு கூட ஐக்கியப்பட்டு கொண்டே பிதாவோடு கூடவே தங்கி இருக்கிறது, பிதாவோடவே கனெக்டிவிட்டியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வசனம். பரலோகத்தில் இருந்து இறங்கினவர் மாத்திரமல்ல, அவர் பரலோகத்தோடவே இருக்கிறார், பரலோகத்திலேயே அவர் இருக்கிறார். ஒரு துளியும் டிட்டாச்மெண்ட் கிடையாதுங்கிறத நான் சொல்ல வரேன். டிட்டாச்மெண்ட்னா என்ன புரியுதா? தனி ஆள் தத்துவமாக இயேசு கிறிஸ்து பூமியில செயல்பட்டாலும் பிதாவுக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு அற்று போய்விட்டது அப்படிங்கிறது கிடையாது. இந்த வசனத்தை ஆழமா புரிஞ்சவங்க ஏன் சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வசனத்துக்கான பதிலை பிடிச்சிடுவீங்க. அந்த செகண்ட் பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறவர் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை அங்க கைவிட்டுடுறார். சரி, இது இன்னும் டீப்பா நீங்க வாசிக்க வேண்டியது. இந்த இடத்துல நான் அதை சொல்லி உங்களை குழப்ப வேண்டாம். நீங்க அதை புரிஞ்சிருந்தா அது உங்களுக்கு குழப்பம் இல்லை என்பது தெரிஞ்சிருக்கும். ஓகே, நாம இயேசு கிறிஸ்து எப்படி தேவனோடவே செயல்படுறாருன்றது நம்ம பார்த்துட்டோமா? இப்போ ஆவியானவர் அவர் ஏதாகிலும் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுமா இல்லையா? இப்போ யோவான் 6:13 வந்துடுவோமே. யோவான் 6:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர்
தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வசனம் இன்னும் எவ்வளவு தெளிவா சொல்லணும். ஆவியும் மனுஷனுடைய கண்ட்ரோல் இருக்கணுங்கிறத நாம சில வசனங்கள் மூலமா பார்த்தோமா. இப்ப பிதாவுக்கு அவருடைய ஆவி அடங்கி இருக்கணுமா இல்லையா? அப்போ சொல்றார், இந்த வசனம் சொல்லுகிறது சத்திய ஆவியாகிய அவர். இங்க இந்த டிஸ்டிங்விஷன் தெளிவு, 3 ஆழ் தத்துவங்களின் அந்த வெவ்வேறு தனிப்பட்ட தன்மையையும் இங்க விளக்குறார். அவர் அப்படின்னு சொல்றாரு. சத்திய ஆவியாக அவர்னு சொல்லியிருந்தா அது கதை வேற. இங்க சத்திய ஆவியாகிய அவர், சத்திய ஆவியாக அப்படின்னு சொன்னாலும் இங்க ஆவியாகிய. ஏன்னா தமிழை நீங்க நல்லா ஊன்றி ஆழமா டேஸ்ட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு தான் இந்த வித்தியாசம் தெரியும். இந்த மொழிபெயர்ப்பில் எங்கேயுமே ஒரே இம்மி அளவு கூட டிரான்ஸ்லேஷனில் தப்பு இல்லை. மற்ற ரகசியங்களை நாம் இன்னும் பேசுவோம். வேதத்தை குறித்த ரகசியங்களை குறித்து நாம் பேசும்பொழுது என்ன டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அதை நான் கொண்டு வர விருப்பப்படலை. இங்கே சொல்கிறாரு சத்திய ஆவியா ஆகிய, இந்த நல்ல ஞாபகம் வச்சுங்க, சத்திய ஆவி ஆகிய அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல இருக்கிறது. சத்திய ஆவியாக அப்படின்னு கிடையாது. ஆவியாக என்பதற்கும் ஆவியாகிய என்பதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எல்லா சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் மாத்திரம் ஒரு நாளும் பேச மாட்டார். தாம் கேள்விப்பட்டவர்கள், எங்கிருந்து கேள்விப்படுகிறார்? பிதாவினிடத்திலிருந்து. தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்போ உடனே கேள்வி வரும், அவர் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லுவார்னு சொல்லுது. நீங்க எங்கெங்க பிதாவின்ற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு எல்லாம் நீங்க கேள்வி கேட்பீங்க. நிறைய பேர் இந்த திருத்துவத்திற்கு எதிரானவர்கள் எங்கே வாய்ப்பு கிடைக்குன்னு பார்ப்பாங்க. சின்ன சின்ன இடத்துல கூட நுழைஞ்சு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களில் போய் சிக்கிக்கிட்டாங்க. இதில் இன்னொரு ரகசியத்தையும் சொல்லணும். இந்த பிதா தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து இல்லை அப்படிங்கிறவங்களும், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், பிதா இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படிங்கிறவங்களும், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் தெய்வம், இயேசுவோ பிதாவோ கிடையாதுங்கிற எல்லா இந்த கோட்பாடுகளும் கொள்கை விபரீதங்களும் தமிழில் இருந்து வரல. அதாவது இந்த செம்மொழி என்கின்ற தமிழில் இருந்து வராமல் செம்மொழி அந்தஸ்துக்கே வர முடியாத ஆங்கிலத்தில் இருந்து இந்த கோட்பாடுகள் வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தலை எங்கே இருப்பாங்கன்னா இந்த வெள்ளைக்கார தேசத்தில் இருப்பாங்க. ஆங்கிலம் பேசுகிற தேசங்கள்ல இருந்து வருவாங்க. அதாவது நான் அவர்களுக்கு விரோதியோ அவங்களுக்கு எதிர்ப்பானவனோ கிடையாது. ஆனால் அவங்க பேசக்கூடிய அந்த ஆங்கில மொழி என்பது ஒரு முழுமையற்ற மொழி. எப்படி சொல்றதுன்னா அது செம்மொழி கிடையாது. அது நிறைய வார்த்தைகள் அதில் குறைவுபடுகிறது. அது அந்த மொழியின் மேலே தவறு அல்ல, அது குறைவான ஒரு மொழின்னு சொல்ல வரேன். ஒரு கெப்பாசிட்டி உள்ள மொழி கிடையாது. தேவனை ஆராயக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள மொழியா ஆங்கிலம் கிடையாது. ஆகினால தான் நான் ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல கூட உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. எந்த மொழியிலையுமே அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஆங்கிலத்திற்குரிய தனித்தன்மை என்னன்னா அதனுடைய கெப்பாசிட்டி ரொம்ப குறைவு. தேவனை அறிகிற அளவுக்கு அதில் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறத நான் சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல எங்க நீங்க தாம் கேள்விப்பட்டகள் யாவையும் சொல்லின்னு தான் வருது. அது பிதாவின் இடத்திலிருந்து கேள்விப்பட்டார்னு எங்க உங்களுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க இல்லையா? அப்போ யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 15:26, பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவர் கேள்விப்படுறதெல்லாம் என்ன? ஓகே, இந்த வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நல்லா தெளிவுபட வேதம் அழகாக வெளிப்படுத்துகிறது. ஆவியானவர் என்பவர் வேறொரு ஆள் தத்துவம் உள்ளவர். அவர் தனித்த ஆள் தத்துவத்தோடு பூமிக்கு வருகிறார். அவர் ஒன்றையுமே தன்னுடைய விருப்பப்படி செய்ய மாட்டார். கேள்விப்பட்டவைகள் எல்லாவற்றையும் எங்கிருந்து கேள்விப்படுகிறார்? பிதாவினிடத்தில் இருந்து அவர் புறப்பட்டு வந்ததுனால, பிதாவினிடத்தில் இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அனுப்பப்பட்டதுனால அவர் எதை குறித்து சாட்சி கொடுப்பார்னா, இயேசு கிறிஸ்து என்னென்ன பேசினாரோ அவைகள் எல்லாவற்றையும் குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசு கிறிஸ்து என்ன பேசினார்? அவர் பிதா பேசினதை மாத்திரம்தான்.
ஒன்றையும் இயேசு கிறிஸ்து தன் சுயமாய் சொல்லவில்லை. இப்போ பார்த்தீங்களா, அந்த இன்டர் ரிலேட்டடை பார்த்துட்டிங்களா, எவ்வளவு க்யூட்டாக இந்த திருத்துவம் செயல்படுகிறது என்பதை பார்த்துட்டிங்களா. இன்னமும் சந்தேகத்துக்குள்ளே பிணைஞ்சு பின்னி இருக்கணுங்கிறவங்களுக்கு அது அது அவர்களுடைய சாபமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன் நான் அந்த அவசரமாக சாபம்ன்ற வார்த்தையை சொன்னேங்கிறதுக்கும் வசனங்கள் இருக்கிறது. அது வசனம் இல்லாமல் இல்லை. அப்போது தேவனுடைய திருத்துவத்திற்கு விரோதமாக தங்களை ஞானிகளாக சொல்லிக்கொண்டு ஞானம் என்று சொல்லி ஹவு கம் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வருவாங்க பாருங்க. அது எப்படிங்க கடவுளை அப்படி செய்ய முடியும்? அது எப்படிங்கன்னு சொன்னாலுமே நீங்கள் கடவுளை மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அவரு அதாவது தேவனை நீங்கள் டிஃபைன் பண்ற ஏரியாவுக்கு நாம யாருமே போகக்கூடாது. ஒரு மனுஷரும் தேவனை வரையறுக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளுகிற அறிவு மாத்திரம் இருந்தால் போதும். தேவனை கண்ட்ரோல் பண்ற அறிவுக்கு நாம போகவே கூடாது. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆவியானவர் எங்கிருந்து வந்தார்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இங்க நான் வார்த்தைகளை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணம், ஆன்டி ட்ரினிடேரியன்ஸ், திருத்துவத்திற்கு விரோதமான கொள்கைகளை உபதேசங்களாக உபதேசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தவற விட்டுவிட்ட அல்லது வேண்டுமென்றே கவனிக்காமல் போகிற இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவைகள். தேவனில் இருந்துன்னு சொல்லுது. தேவன் பக்கத்தில் இருந்து, தேவனுக்கு அருகாமையில் இருந்து, தேவ தூதர்கள் மத்தியில் இருந்து, இப்படி எந்த வார்த்தையுமே தமிழில் பயன்படுத்தப்படவில்லை. மிக அழகாக தெள்ள தெளிவாக தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று இருக்கிறது. இங்கதான் தமிழ் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் தெரியும் இல்லையா, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம தமிழில் படிக்கிறோம், ஆங்கிலத்தில் படிக்கிறோம். அதே போல் தமிழில் அதாவது தொடர் ப்ரெசன்ஸ் உள்ளது. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட, தேவனிடத்திலிருந்து புறப்பட போகிற, தேவனிடத்திலிருந்து புறப்பட ஆயத்தமாக இருக்கிற, இப்படியெல்லாம் கிடையாது. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்படின்னா எவ்ரி டைம், எவ்ரி சிங்கிள் மோமெண்ட் ஆவியானவர் பிதாவோட கூட கனெக்ஷன்லேயே இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தமிழினுடைய உன்னதம் சொல்றது. தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம்னு சொல்றார். அப்போ இந்த ஆவியானவர் எப்போ எதை பேசினாலும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் போதித்தார் அதை நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, உலகத்தின் ஆவியாக நம்முடைய ஆவி இல்லாமல் நமக்கு தேவனால் அருளப்பட்ட ஆவியும் தேவனிடத்தில் இருந்து புறப்படுகிறவர், அவர் இந்த நிமிஷமும் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறதுனால அதாவது ஆவி இல்லைன்னா மனுஷன் கிடையாது. எப்படியோ ஆவியை விட்டு அது எப்படி தேவன் இருக்க முடியும்? அப்போ அவர் அங்கிருந்து இந்த நிமிஷமும் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லா ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்துறாரு. இதை புரிஞ்சவங்க அப்படியே மெய்சிலிருத்துருவீங்க. தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் அப்படியே யோவான் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அழணும்னு தோணலைங்களா? அப்படியே நமக்கு நம்மளை அறியாம நம்ம இருதயம் அப்படியே பொங்கிடும். பாருங்களேன், எவ்வளவு அழகா தேவன் நம்மோடு கூட வாசம் பண்றாரு பாருங்களேன். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றதுனால நம்மள அப்படியே இந்த வசனங்களை சாதாரணமா அப்படியே மேம்போக்கா மற்றவர்கள் வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு கடந்து போக முடியலங்க. எனக்கு நேரம் கடந்து போய்கிட்டு இருக்குங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை நாம் பெற்றிருக்கிறதுனால அவர் நேரா நமக்கு உள்ளே இருந்து நம்முடனே கூட அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால இந்த எல்லா பொய்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவங்க உலகத்தின் ஆவியை பெற்றிருக்காங்க. ஆனா நீங்களும் நானும் மகா பரிசுத்தம் உள்ள, சர்வ வல்லமை உள்ள, சர்வ வியாபியாகிய தேவாதி தேவன் மனுஷரிடத்திலே தங்கி வாசம் பண்ணுகிறார்னு சொன்னேன் இல்லையா. அவர் மனுஷரோடு கூட பலவீனரும் ஒன்றுமில்லாதவர்களுமாகிய நம்மிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இது எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு அது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல.
நான் ரொம்ப உண்மையிலே கேரிட் ஆகிடுறேன். என்ன செய்யறது? வசனங்கள் அவ்வளோ ஒரு பியூட்டியாக இங்கே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த 9வது பகுதி கொஞ்சம் அதிகமாக போகும், தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, அதாவது தேவனுடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு அந்த ஆவியானவர் அப்படிங்கிற தெளிவு கொடுக்கிறார். அந்த ஆவியானவர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், எல்லாவற்றையும், அதாவது இன்னும் டீப்பாக போயிட்டு தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவு டீப்பாக ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் நம்மிலே தங்கி நமக்கு உள்ளாக வாசம் பண்ணுகிறதுனால நாம் தேவனுடைய ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். ஆகையினால தான் திருத்துவத்தினுடைய ஆழங்களை நாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறோன்றதை தயவு கூர்ந்து எல்லாருமே ஆவியிலே இதை உணர்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால தான் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லிடுச்சு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆவியும் வார்த்தையும் இன்டர் ரிலேட்டட்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு இல்லையா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம்னு பார்த்துட்டோம். இன்னும் வசனங்கள் சொல்கிறது ஆவியும் சத்தியம் உள்ளவர், அவர் சத்தியமாய் இருக்கிறதுனாலே ஆவி எங்கே இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன இருக்கும்? விடுதலையும் உண்டு. அப்போ நாம இப்போ இந்த எபிசோட்ல தெரிந்து கொண்டது, ஒரே தேவன் 3 ஆள் தத்துவங்களிலே செயல்பட வேண்டிய அவசியத்தை பார்த்த நாமும் 3 ஆள் தத்துவங்களாக பிதாவாய், குமாரனாய், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற நம்முடைய தேவன் ஒரே ஒருவராய் இருக்கிறார். அவர் ஒரு துளியும் வெவ்வேறாக இல்லை. ஆகையினால தான் நம்ம பார்த்தோம், வார்த்தை, ஆவி எல்லாமே ஒரு மனுஷனுடைய கண்ட்ரோல் இருக்கணும். சரீரம் கூட அவருடைய கண்ட்ரோல் இருக்கணும். அப்போ தேவன் பரலோகத்திலிருந்து வார்த்தையையும் ஆவியையும் அவர் கண்ட்ரோல் பண்றார். அப்ப அவருடைய கண்ட்ரோல்ல ஆவியும் வார்த்தை இருக்குது. இப்போ இங்க தான் உங்களுக்கு கேள்வி வரும், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரே, அப்படின்னா இயேசு சிறியவரா, சின்ன தெய்வமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்துச்சேன்னா அதை நாம 9வது பாகம் பி பகுதியில் பார்க்கலாம். நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். 9ஆம் பாகம் ஏ பகுதியை இப்போ நாம் முடிச்சுட்டு 9வது பாகம் பி பகுதியில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட்டு சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவாராக. ஆமென்.